Hello, welcome back to our channel Traders. I'm SJ. I'm not a SEBI registered person. இந்த சேனலில் உங்களுக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணுறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி என்ன ட்ரேட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். நேற்று அனலைஸ் பண்ணபடி மார்க்கெட்டை எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம், இது ட்ரேட் ஜோன், இதுக்கு மேலே ட்ரேட் ஆக சொல்ல நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு, பட் ஓப்பனிங்கே நம்ம ட்ரேட் ஜோனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட் 5 minutes கேண்டிலே நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சு. சேம் பிளேஸில் மறுபடியும் ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுத்து ரிஜெக்ஷன் ட்ரேட் மாதிரி ஆகிடுச்சு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 கேண்டிலே நம்மளுக்கு ஒரு நல்ல அப் மூவ் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு 5 to 10 minutesல ரிஜெக்ஷன் ட்ரேட் வந்துச்சு. அப்புறம் ஒரு சப்போர்ட் ட்ரேட் அதே ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிது. அண்ட் தென் சேம் ரிஜெக்ஷன் ட்ரேடு இந்த இடத்துல மறுபடியும் வந்துச்சு. ஸோ இந்த ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம், எப்படி எடுக்கலான்றதை ஃபர்தர் வீடியோஸில் நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்மளோட நெக்ஸ்ட்டு 30 minutesக்கு அப்புறமா எப்படி மார்க்கெட் ரன் ஆச்சு அப்படின்றத அப்புறம் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த 5 minutes கேண்டில் பிரேக் பண்ண உடனே ஒரு மூவ் கிடச்சிது. பட் அது சஸ்டெயின் ஆகாமல் உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் கிடச்சிருக்கலாம். ரிட்டர்ன் மூவ் ஆச்சு மேலே. பட் இந்த இடத்துல இருக்கிற ட்ரேட்ஸில் உங்களால் கேப்சர் பண்ணுறது கஷ்டம். பாயிண்ட்ஸையும் கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா இது ரொம்ப வால்டாலிட்டியாக மார்க்கெட் போச்சு. ஸோ இதுக்கான மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கும். ஸோ நிறைய பேரோட ஸ்டாப் லாஸ் தான் இந்த இடத்துல நிறைய ஹிட்டாச்சு. சின்ஸ் அது ஒரு ரேஞ்சிலேயே தான் ட்ராவல் ஆச்சு. ஒரு ரேஞ்ச் இது ஒரு சைட்வேஸ் ரேஞ்சில் போச்சு. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸில் போச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய ட்ரேட்ஸ் இன்றைக்கி கிடைக்கல. அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் அந்த 5 minutes கேண்டில், நெக்ஸ்ட்டு இந்த ரிஜெக்ஷன் ட்ரேட், அதை தவிர்த்து வேறு எதுவுமே இன்றைக்கான மூமெண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் நிறைய ஹண்ட் ஆகிருக்கும். நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரெயின் என்ன பேசணும், இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வரலான்ட்டு. பட் இந்த மூமெண்ட் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த ஏரியாலே ரிஜெக்ஷன் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஏற்கனவே இந்த வீக் ஜோனை போட்டிருந்தோம், வீக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிவிட்டு. பட் இந்த வீக் ரெசிஸ்டன்ஸு அது நிறைய டைம் ஒபே பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துடுச்சு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போது அனலைஸ் பண்ணலாம். 6th மார்க்கெட் எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால நாளைக்கும் ஒரு ஹை வால்டிலிட்டி இருக்கும். பட் நாளைக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஏன்னா 2 days பெரிய சைட்வேஸில் வந்துடுச்சு. ஸோ ஒரு பெரிய மூமெண்ட் ஃப்ரைடே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எங்கே கிடைக்கும் அப்படின்றது பார்க்க சொல்ல, ஒன்ஸ் இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை 51,775 இந்த ஜோனு ட்ராவல் பண்ணி போச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் இந்த இடத்து வரைக்கும் இருக்கலாம்.
ஒரு 100 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல. இதை சேஞ்ச் பண்ண சொல்ல நம்ம பை பண்ணிட்டு போகலாம். பட் குளோபல் சினாரியோ வந்து வீக்காக இருக்கிறதுனால செல்லிங் சைடு நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான நல்ல ஆப்ஷன் இருக்குது. நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் 51,720 இருக்குதுன்னு வைங்களேன். நாளைக்கு வந்து சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மினிமல் சப்போர்ட்டு, இது ஒரு மேஜர் சப்போர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே ஒரு கேப் அப் ஓப்பன் பண்ணதுனால இது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இந்த இடத்துல இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரியாக்ட் பண்ணோம். மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கிறதுக்கான நல்ல சான்சஸ் இந்த இடத்துல இருக்குது. சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து குளோபல் சைடு வந்து அன்னைக்கு வீக்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரிஜெக்ஷன் ட்ரேட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபால் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் போயிட்டு மறுபடியும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா. கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது இந்த இடத்துல கேப் டவுன் ஆர் நம்ம ப்ரீவியஸ் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் ஒரு ஜோன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் மேஜர் சப்போர்ட்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கலாம். இந்த இடத்துலேருந்து ஒரு பவுன்ஸ் கிடைக்கலாம். அதாவது 51,550 இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு பவுன்ஸ் கிடைக்கலாம். பட் இந்த பவுன்ஸும் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு சஸ்டெயின் ஆகி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து ஹியூஜ் கேப் டவுனாக இருக்கும் இந்த இடமும் இந்த இடமும். ஸோ இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, இது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. மேஜர் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து குளோபல் சினாரியோ வீக்காக இருக்கிறதுனால கீழே போகலாம். அப்சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கிடச்சிதுன்னா இது வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, 51,851ன்ற ரேஞ்சை வந்து டச் பண்ணலாம் மார்க்கெட். ஸோ ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா கீழே போடுற வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி போய் மேலே வந்து டார்கெட் இந்த லெவல் வரைக்கும் வைக்கலாம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த இடத்துல இருக்க, இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி கீழே போகலாம். ஏன்னா குளோபல்ஸ் நிறைய வீக்காக இருக்கிறதுனால. சப்போஸ் கேப் டவுனே ஓப்பன் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், கேப் டவுன் வந்து எதிர்பார்க்குற இடம் வந்து இந்த இடம் 51,550 அண்ட் 51,600 இந்த ரேஞ்ச். இது ஸ்மால் ரேஞ்ச். ஸோ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் நடக்கலாம். இங்கேயும் ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கலாம் நம்மளுக்கு. என்ன மார்க்கெட் வீக்காக இருந்தாலும் அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் இருக்கும். சப்போஸ் இதை விட மேஜரான ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, 51,550 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் வீடியோஸில் நம்ம சொன்ன டார்கெட்டாக 51,450 அந்த சப்போர்ட்டை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து டவுன் சைட். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப முக்கியமானது. இங்கே சப்போர்ட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் மேலே போச்சு அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பையிங் ரேஞ்ச் வரைக்கும் இந்த இடத்து வரைக்கும் போகலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி உங்களுக்கு இந்த 51,450 இந்த 5 மினிட்ஸ் கேண்டில்னு சொல்ல முடியாது.
5 மினிட்ஸ் கேண்டில் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளை வந்து எந்த டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போகுது மார்க்கெட் அப்படின்றது ஃபஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸில் நம்மளுக்கு ஒரு 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 50%க்கான ஐடியா நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். அந்த இன்றைக்கி மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகுதா இல்லை ட்ரெண்டிங்காக இருக்க போகுது. எப்படி அனலைஸ் ஒரு சின்ன அனலைஸ் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்களேன். ஒரு ரெட் கேண்டில் 5 மினிட்ஸில் ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. அதாவது ஒரு சப்போர்ட் இடத்துல ஓகேங்களா, அது க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆன உடனே அதோட 50% கேண்டிலாக வேல்யூவை ஒரு க்ரீன் கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பை சைடை ட்ரை பண்ண சான்ஸ் பண்ணுவாங்க. இந்த பிரேக் அவுட் ஆக சொல்ல அதே 5 மினிட்ஸ் கேண்டில் பெரிய ரெட் கேண்டிலாக இருந்து அது நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலில் 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ண ஆரம்பிச்சதுன்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த டார்கெட்டு லோ டார்கெட்டை அச்சீவ் பண்ண தான் ஃபஸ்ட்டு போகும். அதனால தான் ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனா இல்லை ரெட்டான்றது ரொம்ப வேல்யூபிளான குஷியலான டைம். அதே எக்ஸாம்பிளாக இந்த ப்ரீவியஸ் டேயில் இருக்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதே இடத்துலையே பார்ப்போமே, அது எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு பெரிய க்ரீன் கேண்டில் ஓகேங்களா. இது க்ரீன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் தான் ரொம்ப முக்கியம்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் போன வீடியோவில் கூட. ஸோ டார்கெட் நம்மளுக்கு என்ன, இங்கே ஓப்பன் ஆகிருந்தால் டார்கெட் வந்து நம்மளுக்கு இந்த இடம் தான் பேசியிருந்தோம். இதுதான் ஒரு வீக்கான ரெசிஸ்டன்ட்டுக்கு டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் இதாக இருக்கும்னு பேசணும். எந்த இடத்துல இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இங்கேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வந்து டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு பேசணும். ஸோ மார்க்கெட் எங்கே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆச்சு, இந்த இடத்துலேயே தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது ரெசிஸ்டன்ட்டில் கிட்டேயே ஓப்பன் ஆச்சு. ஸோ ரெசிஸ்டன்ட் கிட்டே ஓப்பன் ஆனதுனால எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் பைக்கு தான் போயிருக்கும். பைக்கு போச்சா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பெரிய க்ரீன் கேண்டில் கிடச்சி. அந்த கேண்டில் டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுனால ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. டார்கெட்டுக்கு கிட்டேயே க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் ரிஜெக்ஷன் வந்ததுனால எல்லாருமே ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுத்தாங்க. அதாவது ப்ராபபிலிட்டி வைஸாக எடுப்பாங்க. சப்போஸ் இந்த கேண்டில் இன்னும் பெருசாக க்ளோஸ் ஆகி இந்த வீக் ஸ்பாட்டிங் நல்லா பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் மேலே ட்ரேட் எடுத்துருப்பாங்க ஈஸியாக. மேலே இன்னும் ஃபர்தராக மூவ்மெண்ட் மேலே கிடச்சிருக்கும். ஆனால் இது ரிஜெக்ஷன் ஏரியாலே இருக்கிறதுனால ஈஸி ட்ரேடாக எல்லோரும் ரிஜெக்ஷன் ட்ரேட் தான் எடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ரேஞ்ச் இவ்வளோ தான்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது ரெசிஸ்டன்ட் ஏரியா, அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. இது ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஏன்னா இது டேர்ன், இது இந்த இடத்துல வந்து கேண்டில் ஓப்பன் ஆகி மேலே ஓப்பன் க்ரீனாக முடிஞ்சதுனால இதை தான் பிரேக் பண்ணியிருக்கோம். இந்த ஃபியூ டேஸோட ரெசிஸ்டண்ட்டை தான் பிரேக் பண்ணதுனால இது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சு. இது ஒரு ரேஞ்ச் கிடச்சிச்சு. இதுக்கு மேலே வந்தால் கூட மறுபடியும் ரீட்ரேஸ் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடம் தான். இதை கம்ஃபர்டபுளாக எப்போ ஒரு கேண்டில் வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகுதோ இந்த வேல்யூவை, அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஏன்னா க்ளோசிங் அபவ் ஹையஸ்ட் ஹை அடிப்போ சொல்ல தானே நம்மளுக்கு வால்யூம்ஸ் பிக்கப் ஆகும், மார்க்கெட்டில் எல்லாம் என்ட்ரி ஆகும் இந்த இடத்துல. பட் அந்த மாதிரி எந்த கேண்டில் இல்லை. இங்கே ட்ரை பண்ணிச்சு, பட் ஆனால் நெக்ஸ்ட் கேண்டிலே ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம், இந்த கேண்டில் ட்ரை பண்ணிச்சு பட் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. இந்த ஏரியா தான்.
ஸோ மார்க்கெட் இது உள்ள தான் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி. ப்ளஸ் மற்ற இண்டிகேட்டர்ஸை வச்சு கூட இதை கண்டுபிடிக்கலாம், வியூஆப் வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். அதை ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கான அனலைஸ் படி இதனால தான் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லணும். அதே மாதிரி நாளைக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகுதா இல்லை ரெசிஸ்டண்ட்டில் ஓப்பன் ஆகுதா. சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு அப் மூவ் கிடைக்கும், டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகும் கீழே. இல்லை இந்த இடத்துல டைம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மேலே ட்ரை பண்ணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் மேலே ட்ரை பண்ணணும், தவிர்த்து உடனே மேலே போச்சுன்னா அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ட்ரேட் நடக்க ஆரம்பிச்சிடும். டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா அது கண்டிப்பாக ரிஜெக்ஷன் ட்ரேட் தான் போகும். ஸோ நாளைக்கு கேப் அப் நடந்துச்சுன்னா சப்போர்ட் ட்ரேட் எடுக்கலாம். ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ஷன் ட்ரேட் மறுபடியும் நெகட்டிவ் சைடில் போகும். ஹையஸ்ட் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கேண்டலுக்கு அப்புறமா இந்த வேல்யூக்கு அப்புறமா நம்ம பை ட்ரெண்டு போகலாம் இந்த வேல்யூ வரைக்கும். ஸோ 3 டைப் ஆஃப் தேரியை பார்த்துருக்கோம். ஃப்ளாட் ஓப்பனிங், அதுக்கப்புறம் வந்து கேப் டவுன் ஓப்பனிங் பார்த்துருக்கோம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகி இந்த இடம் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம ஃபர்தர் ஹை போகும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் மார்க்கெட் எடுக்கலாம். ட்ரேட்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸை நம்ம எடுக்கலாம். இது தவிர்த்து நம்மளுக்கு வேறு மாதிரி ஓப்பன் ஆச்சு, நம்மளோட ஜோனில் இல்லாமல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா we have to wait and analyze for few minutes. அதாவது 15 to 20 minutes வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து மார்க்கெட் எப்படி ட்ரெண்டாக போகுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்விங் 5 minutes ட்ரேட்ஸ்க்காக சக்ஸஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு 5 minutesக்கான ட்ரேட்ஸ் இது எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் 5 minutesல வந்து சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகுதா நம்ம சட்டுன்னு பிஇஓ சிஇ பை பண்ணுவோம். ஏன்னா டார்கெட்டே இதுதான். இங்கேருந்து டார்கெட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் தான் இருக்குது. இந்த டார்கெட் வந்துச்சா 5 minutes ட்ரேடாக சப்போர்ட் எடுக்குதா, ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் 1 or 2 minutes நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு பை பண்ண வைக்க வேண்டியது தான், செல் பண்ண வைக்க வேண்டியது தான். சப்போர்ட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ண சொல்லல, ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம பண்ண போகிறோம். நான் ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ண சொல்ல டார்கெட் நம்மளுக்கு எங்கேன்னு தெரியும். கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா டார்கெட் இவ்வளோ தூரம் இருக்குது. மேலே இதை க்ராஸ் பண்ணால் மட்டும்தான் டார்கெட் இது வரைக்கும் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே சப்போர்ட்டில் ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். ஃப்ளாட்டாக இருக்க சொல்ல ஒரு செல் சைடில் வர சொல்ல ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த க்ராஸ் பண்ண போல சொல்ல மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்விங் ட்ரேட் படி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி பை சைட் போக முடியும். அது உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸில் தெரியும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குது, ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் எப்படி நடக்கும், ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், சப்போர்ட் ட்ரேட் எப்படி ட்ரேட் பண்ணலாம், ரிஜெக்ஷன் ட்ரேட்ஸ் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத இன்னும் வர வீடியோஸில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். இது எல்லாமே உங்களுக்கு ரிஜெக்ஷன் ட்ரேட்ஸ் தான். இது எல்லாமே ரிஜெக்ஷன் ட்ரேட்ஸ் நிறைய கிடைக்கும். இங்கே வந்து
நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஆப்ஷன் பையிங் வந்து மொமெண்டம் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஒரு டிப் அப்படின்னு பார்க்க சொல்ல, ப்ரைஸ் வந்து நியர் டு விவேப் செக் பண்ண தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நியர் டு த விவேப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அன்றைக்கி சைட்வேஸில் தான் போகும். அன்டில் ஒரு சைட் பிரேக் கிடைக்கிற வரைக்கும் we have to wait. ஏன்னா வந்து விவேப் அது எல்லாமே வந்து ஒரு டார்கெட்ஸ்க்கான ஏரியா தான். என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இதில் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு எடுக்கலாம். ப்ரைஸ் செக்ஷனில் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ண சொல்ல உங்களுக்கு ட்ரேட் பண்ணுற டைமில் வந்து கான்ஃபிடென்ட் ஈஸியாக கிடைக்கும். என்ட்ரி வந்து உங்களால் சட்டுட்டு ஈஸியாக பார்க்க முடியும் வேல்யூஸை. இப்போது சில பிரேக் அவுட்ஸ்லாம் நடக்கும், மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறது, அந்த மாதிரிலாம் இருக்க சொல்ல உங்களுக்கு டார்கெட் என்னன்னு தெரியும். ஈஸியாக உங்களுக்கு 80 to 100 பாயிண்ட்ஸ் எங்கே கிடைக்குன்றத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ப்ரைஸ் செக்ஷன் வச்சு இண்டிகேட்டர்ஸை வச்சு நம்ம என்ட்ரிஸ் அண்ட் ஸ்டாப் லாஸை வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? அதை ஃபர்தர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு 5 minutes ட்ரேடு ஸ்டார்டிங் கேண்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டார்கெட் இன்னும் கிளியராக எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத வீடியோஸில் பார்க்கலாம். என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் ஆல்சோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்றதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கான மெத்தடை நீங்கள் ட்ரேட் பண்ண டெரைவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அது எல்லாமே உங்கள் ரிஸ்க் ரிவார்டை வச்சு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நாளைக்கான ட்ரேட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ என்னோடய அனலைஸ் படி மோஸ்ட்லி நெகட்டிவ் ரேஞ்சில் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். இந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்கள் ட்ரேட்ஸ் நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபர்தர் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த சேனலில் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸ்கேல்பிங் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் ஈக்விட்டியில் வந்து மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அதை பார்த்து உங்கள் ரிஸ்க் ரிவார்டு வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு we will move on. Thank you.